BLK ஃபுட் கார்னர். இன்றைக்கி ஒரு குயிக் ரெசிபி பீர்க்கங்காய் துவையல். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆஃப்கோர்ஸ் பீர்க்கங்காய், ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, 2 மிளகா, கொஞ்சோண்டு புளி, பெருங்காயம், உப்பு, பீர்க்கங்காய் வதக்கிறதுக்கு எண்ணெய். இதான் தேவையான பொருள். இதை வச்சு நம்ம இப்போ துவையல் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த உளுத்தம்பருப்பை வறுக்கிறதுக்கு. இல்லை நான் உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன். ரெண்டு மிளகாயையும் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பெருங்காயம். இதை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். மிளகா நான் 2 தான் போட்டிருக்கேன். இப்போ கம்மியாக காரம் வைக்கலான்னு. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் இன்னொரு 1-2 மிளகா வச்சுக்கலாம். பட் இந்த குவான்டிட்டி நான் பண்ணுறதுக்கு 3 மிளகா வச்சா போதும். பாருங்கள், உளுத்தம்பருப்பு வறுப்பட்டெடுத்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில். இந்த டைமில் நீங்கள் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்புறமா பீர்க்கங்காயை வதக்கிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இதில் நம்ம எடுத்து வச்ச புளியையும் பீர்க்கங்காயையும் போட்டு வதக்க போகிறோம். பீர்க்கங்காய் கொஞ்சம் நல்லா வணங்குற வரைக்கும் வதக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சா நல்லா வதங்கும். சிம்மில் வச்சுட்டு அடுப்பை நான் மூடி வைக்க போகிறேன். பார்க்கலாம் வதங்கியிருக்கான்னு. இன்னும் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கணும், இல்லைன்னா பச்சை வாசனை வரும். மூடியாச்சு. மறுபடியும் கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். பார்க்கலாம், வெந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே வெந்துடுத்து. இதை இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம ஆற வைப்போம். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு தொகையில் அரைச்சிக்கலாம். வறுத்த இன்க்ரீடியன்ஸ் இதில் போட்டாச்சு. உப்பும் நான் இதில் போட்டுட்டேன். இப்போ இதை நம்ம இதை அரைச்சிருக்கோம். தொகையல் ரெடி. நான் ஒரு பீர்க்கங்காய் தான் போட்டேன், அதனால் கம்மியாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். இதை டைரெக்டாக நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதம் அந்த மாதிரி தொட்டும் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.